எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். ஃபுல் ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். எதுக்கு அப்படின்னா இந்தியன் விமன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்குவாடு வேர்ல்ட் கப்புக்கு. ஹோம் வேர்ல்ட் கப்பு, ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்குவாடு. இதில் வந்து சர்ப்ரைஸ் மிஸ் அவுட் அப்படின்னு பார்த்தா ஷஃபாலி வர்மா. டீம் வந்து ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டன், அந்த எந்த இதுவுமே இல்லை. ஸ்மிருதி மந்தானா வைஸ் கேப்டன், அதுலேயுமே எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. பிரத்திகா ராவல் இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக கடைசியாக சில சீரீஸில் வந்து சீல் ஹர் பிளேஸ். எப்படின்னா இவர் ஷஃபாலி வர்மா மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு சீல்டர் ஸ்பாட்டு, கொஞ்சம் பவுலிங்கும் போடுவாங்க. பட் தென் அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் கிளாஸை காமிச்சு காட் ஹர் செல்ஃப் இன். ஹர்லின் தியோல் இப்போ ரீசெண்ட்லி நல்ல ஃபார்மு, இன்க்ளூடிங் WPL. தீப்தி சர்மா எப்போவுமே கன்சிஸ்டன்ட் ஆல்ரவுண்டர். ஜமீமா அதே மாதிரி தான், நோ சர்ப்ரைஸ். காஸ்டிகா பாட்டியா ஐ திங்க் ஷுட் பி த பேக்கப் கீப்பர். அருந்ததி ரெட்டி ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரு. எப்படின்னா நம்ம ஹர்ஷித் ராணா மாதிரி ரன்னு போனாலும் விக்கெட் எடுத்துருவாங்க. கிராந்தி கவுட் இப்போ பார்த்தோம் ரீசெண்டாக இங்கிலாண்டோட செம ஸ்பெல் ஒன்று போட்டு கேம் டர்ன் பண்ணி கொடுத்தாங்க குரூஷியல் கேமில். ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், பிரைமரி விக்கெட் கீப்பர் அவங்க தான். அமன்ஜோத் கௌர் எடுத்திருக்காங்க. எப்படின்னா இவங்களுக்கு வந்து பூஜா வஸ்திரக்கர் இன்ஜுரி ஆனதுலேருந்து அவங்க வேற ஆப்ஷன் இல்லை. அதாவது அது எப்படின்னா ஹர்திக் பாண்டியா எப்படி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அந்த ஸ்கில் செட்டோட ஆள் இல்லைங்கிறப்போ அமன்ஜோத் கௌர் லக்கிலி 75% ஆஃப் த பிளேயர் வாட் பூஜா வஸ்திரக்கர் இஸ் அப்படின்றப்ப மேனேஜ் பண்ணலாம். ராதா யாதவ் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது தீப்தி சர்மா ஜடேஜா அப்படின்னா ராதா யாதவ் வந்து அக்சர் மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு பேருமே தே வில் காம்ப்ளிமெண்ட் வெல். தே கேன் ஈஸிலி கண்ட்ரோல் திங்ஸ். ரேணுகா தாக்கூர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு சீமர் எடுத்திருக்காங்க. ஸ்ரீ சரணி இப்போ இந்த வாட்டி தான் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க WPL. இமீடியட்லி இஸ் காட் இன். ஸ்னேஹரானா அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனர், ஆஃப் ஸ்பின்னர். ஸோ பவர் பிளேலையும் போடுவாங்க முக்கியமாக. ஸோ அவங்களே எடுத்துட்டாங்க. ஸ்னேஹரானா பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வெல் ரவுண்டட் டீம் தான். ஸ்டாண்ட் பைஸ்ன்னு வந்து தேஜல் அசப்ரிஸ் எடுத்திருக்காங்க. பிரேமா ராவத் லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. சாரி, பிரியா மிஸ்ரா எடுத்திருக்காங்க. பிரேமா ராவத் உமா எடுத்திருக்காங்க. சேத்ரி அவங்கலாம் யாரோ இருப்பாங்களே, அவங்கலாம் இல்லையா? ஆமாம், உமா சேத்ரி இருக்காங்க ஸ்டாண்ட் பையா, கீப்பர் அவங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த கீப்பர் துருஜூரல் மாதிரி ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்க தேர்ட் கீப்பராக. மின்னு மணி தி ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அப்புறம் சாயலி சத்கரே அவங்க வந்து பேக்கப் சீமர், நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க நியூ பாலில். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க இங்கிலாண்டில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க சாயலி சத்கரே. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு கொஞ்சம் ஸ்பின் ஹெவியாக போயிட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. மட்டு முதலாளி லாகுல் ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க, யார் சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனரை டிராப் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க ஷஃபாலி வர்மா? இல்லை, அதான் ஷஃபாலி வர்மா வந்து ஒரு ரீசெண்டாகவே ஒன்றும் ஒன் டே செட்டப்பில் எதுவும் அவங்க இல்லை. மீன் WPL நல்லா தான் விளாண்டாங்க, அதான் கன்சிஸ்டன்சி இல்லாதனால. பட் அதுக்கான கொடுத்த சான்ஸ் அந்த இவங்க பிரத்திகா ராவல் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் 14 மேட்சஸ் கன்சிஸ்டண்டா விளாடுறாங்க. அதாவது கில் மாதிரி வந்து அபிஷேக் சர்மா வெளியே டிராப் பண்ணிட்டாங்க. அதேதான். இல்ல அதான் நீங்க ஷஃபாலி வர்மா வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி ஓடி ஸ்பாட்ல இல்ல. அதே மாதிரி வந்து அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இங்க ஆஸ்திரேலியால அந்த சீரீஸ் நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் நடந்துச்சான்னு தெரியல. அதுல வந்து ஒரு ஸ்கோர்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஸோ அதனால கரண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஷஃபாலி வர்மா இஸ் நாட் அப் டு இட். மேபி அதுக்கு பதிலாக பிரத்திகா ராவல் வந்து மோர் ஓவர் அவங்க கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஷி ஹஸ் மேட் a lot ஆஃப் inroads, highest number of partnerships with ஸ்மிருதி மந்தானா ஓப்பனிங் பண்றப்ப ஐ திங்க் 7,000 runs பிளஸ் அடிச்ச பார்ட்னர்ஷிப்ஸ்ல வந்து 750 பிளஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் பிளேயிங் மோர் ஆஃப் அன் ஆங்கர் ரோல். ஒரு சைடு வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கப்ப ஸ்மிருதி மந்தானா இஸ் ஏபிள் டு பிளே மோர் ஃப்ரீலி. ஸோ அந்த ரோல் கொடுக்கறதுனால இட் அலோஸ் அதர் பிளேயர்ஸ் டு பிளே மோர் லைக் கில் மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்ல டிராவிட் மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் ஷி கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்கோர் போர்ட். ஸோ அதனால தான் மெயினா பிரத்திகா ராவல் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து செலக்டர் சொன்னதுக்கு காரணம் வந்து நாங்க வி வாண்ட் டு கீப் கண்டினியூட்டி இன் பிளேஸ். நாங்க அந்த இங்கிலாண்டோ விசிட் பண்ணப்ப இந்தியா ஜெயிச்சது அந்த சீரீஸ் வந்து வி வாண்ட் டு கீப் கண்டினியூட்டி இன் பிளேஸ். ஸோ இந்த டீம் தான் பெஸ்ட் டீம் நினைக்கிறோம்னு சொல்லி தே ஹேவ் டிசைடட். இந்த கண்டினியூட்டி ஏன் இந்தியன் T20 ஏஷியா கப்ல இல்ல? அவங்க வேற இவங்க வேற. இப்போ நான் என்னோட பிளேயிங் 11 சொல்றேன். இவங்க வந்து மந்தானா அண்ட் ராவத்துல் ஓப்பன். இதுல வந்து ஹர்லின் தியோல் வெல்கம். சில சமயம் அவங்க ராட்ரிகஸையும் இறக்குறாங்க. பட் ஹர்லின் தியோல் ஒன் டவுன்.
கவுர் 2 டவுன், அப்புறம் 5 வந்து ராட்ரிகோஸ் ஹரதில் நியூர் எப்படி வேணா போகும் 5. 6 வந்து ரிச்சா கோஷ், 7 வந்து அமன்ஜோத் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு. இது தீப்தி சர்மா 8, ராதா யாதவ் 9. என்னை பொறுத்த வரைக்கும் கிராந்தி கவுட் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். கிராந்தி கவுட், ரேணுகா தாக்கூர் போவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா ஸ்னேகரானா வருவாங்க. எடுத்தோடனே வெளியே இல்ல உட்கார்றது வந்து யாஸ்திகா, அருந்ததி ரெட்டி, ஸ்ரீசரணி வெளியே உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் பட் அமன் ரேணுகா பிரீத் சிங்கும் சொல்லிட்டாங்களே. அமன்ஜோத்கர் 2 பேரும் இன்ஜூர்ட் போட்டிருக்கு. இல்ல 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 ரேணுகா வந்துட்டாங்க. ரேணுகா வந்து லாங் இன்ஜுரி டே ஆஃப் ஷீஸ் ரிட்டர்ன். இவங்க அந்த ஆல்ரவுண்டர் அமன்ஜோத் அமன்ஜித் கவுர் வந்து அவங்க வந்து ஸ்டில் நிகில்ஸ் இருக்கு. ஸோ ஷீஸ் ஒர்க்கிங் இட் அவுட் இன் பெங்களூர். ஸோ பட் வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா இவங்க ஹர்மன்பிரீத் கவுரே இன்னும் அங்க தான் இருக்காங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல தான் ஆமா இருக்காங்க. இந்த வார்ம் அப் சீரீஸ் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் நடக்க போகுது இந்தியால. அதுக்கு வந்து அவங்க கிடையாது ஸ்குவாட்ல. இஸ் ஒன்லி இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட். பை தென் ஷில் பி ஃபிட்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னொன்னு வந்து பிரஸ் மீட்ல வந்து இவங்கள வச்சுதான் கிராந்தியும் ரேணுகா வச்சுதான் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுல வந்து அமன்ஜோத் வந்து கண்டிப்பா தேர்ட் சீமரா அவங்க யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணுவாங்க தெரியல. பேஸ் வந்து பூஜா வஸ்திரக்கிற அளவுக்கு இருக்காது. கீப்பர் உள்ள வச்சு தான் போடுவாங்க. அமன்ஜோத்துக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க மும்பை இந்தியன்ஸ் இருந்தனால பவுலிங்கே கிடைக்காது. 2 சீசனாவும் கிடைக்கல. இந்த சீசன் தான் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிச்சு. ஐபிஎல்ல அவங்க 2 பேரும் ஒரே டீம், பூஜா வஸ்திரத்துக்கு அமன்ஜோத்னால அவங்க இன்ஜுரி ஆனப்பதான் இவங்க பவுலிங்கே கிடைச்சிச்சு. சுத்தமா பவுலிங்கே கிடைக்காம இருந்துச்சு. பட் கிடைச்ச சான்ஸை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அமன்ஜோத் கவுர். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. கீப்பர் உள்ள வச்சு தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு பேஸ் இருக்காது. பட் லைன் லென்த் போட்டு ஷி கேன் மேனேஜ். ஷி நோஸ் லிமிடேஷன்ஸ், எப்படி போடணும்னு தெரியும். ரேணுகா சிங் ஐ நோ ஷீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பட் வந்து எனக்கு அதுக்கு பதிலாக வேற ஷிகா பாண்டே மாதிரி ஒரு பவுலர் கூட எடுத்துருந்துருக்கலாம் அவங்க. தி வென் ஃபார் ரேணுகா சிங். பார்ப்போம். ஹோப் இது, ஏன்னா அவங்க நிறைய பிக் மூமெண்ட்ஸ் வந்து ரூயின் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரேணுகா இந்த வாட்டி ஆர்சிபி தோத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ரேணுகா சிங் தாக்கூர் தான். சூப்பர் ஓவரில் வந்து அவங்க போடும்போதே நான் சொல்கிறேன், ரேணுகா சிங் போட்டால் அவங்க பிக் மூமெண்ட்ஸில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அவங்க திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்க. ஐ ஹோப் ஷி ப்ரூவ்ஸ் மீ ராங். இந்த வாட்டி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஒரு ஸ்பாட் எனக்கு யோசனையாக இருக்குது. ஷிகா பாண்டே மாதிரி ஒருத்தவங்க எடுத்துருந்துருக்கலாம். இப்போ அருந்ததி ரெட்டி எப்படியும் வெளியே தான் உட்கார வைப்பாங்க. வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை. கிராந்தி கவுட் வந்து ஃபைண்ட் ஆஃப் தி இது, அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. இந்த டேஸ் டு கம் ஷி வில் டெஃபினெட்லி பி அ ரெகுலர் ஃபீச்சர் இன் தி இந்தியன் டீம். ரிச்சா கோஷ் நமக்கு தெரியும், எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர். இவங்க ஒரு சீமரை டிராப் பண்ணிட்டு ஸ்னேகரானா விளாடணுன்னா விளாடலாம், பவர் பிளேல போடுவாங்க. அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர்ட் சீமர் அமன்ஜோத்துங்கிறப்போ 2 சீமருமே ஆடி தான் ஆவாங்க. இதுல வந்து ராதா யாதவா ஸ்னேகரானான்னு கூட வரலாம், அந்த ஒரு ஸ்பாட்டும் வரலாம். எப்படின்னு வேற ஏதாவது சொல்றீங்களா? இந்த டீம்ல வேற என்ன சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல முன்னாடியோட ஆனா இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஐபிஎல் வந்த மாதிரி இந்த டபிள்யூபிஎல் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் இன்னும் ஃபியூ இயர்ஸ் இன்னும் பிளே நல்லா டெவலப் ஆச்சுன்னா நம்ம இந்திய டீம் சொல்ற மாதிரி 2 டீம் கூட 2 டீம் வந்துடலாம். இப்பவே அதான் சொல்றேன். ஏன்னா தனுஜா கன்வர்னு ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா நீட்டா போடுற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கடைசியில் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இடம் இல்லை. மின்னும் மணி எப்படியோ இதுதான். சைமா தாக்கூர் ஒரு சீமர் வெளியே, இந்த டைட்டஸ் அது ஒரு சீமர் வெளியே. இது சாயலி சத்கிரே ரிசர்வ் தான், பட் ரொம்ப நல்ல 2 சைடு ஸ்விங் ஆகும். காஷ்வி கௌதம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைஸ் டபிள்யூபிஎல்ல, செம ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா அமன்ஜோத் இல்லைன்னா அவங்க காஷ்வி கௌதம் எடுத்துருந்துருக்கலாம். அவங்க இன்னும் மோர் லைக் ஃபார் பூஜா வஸ்திரகர். பட் அவங்களும் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் மிஸ்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போவே கிட்டத்தட்ட 2 டீம் ஆடிடலாம். பட் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து 2 டீம் நல்லா ஸ்ட்ராங் டீமாவே இதுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்துடும். பட் இது இந்த டீம் இருக்கு. ஜெயிக்க முடியுமானா அப்படின்னா ஹோம் வேர்ல்ட் கப், ஹோம் கண்டிஷன்ஸ் நல்ல சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. பெஸ்ட் சான்ஸ் நம்ம சொல்றோம். ஆனா இன்னொரு ஒன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, கடைசி 3 வருஷமா நம்ம ஆடின ஓடிஐ கிரவுண்ட்ஸ்ல எதுலயும் மேட்ச் நடக்கல. அதுல தவிர மத்த எல்லா மேட்சும் நடக்குது. ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கா, உண்மையா இருக்கான்னா நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இவங்க நம்ம கண்டிஷன்ஸ் தானே விளையாடுறாங்க. டொமஸ்டிக்ல இந்த கண்டிஷன் தான் விளையாடுறாங்க. கிரவுண்ட்ல வேற மாதிரி கிரவுண்ட்ல கூட விளையாடுவாங்க. டாப் 10 கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் விளையாட மாட்டாங்க. அப்படி பார்த்தனா மத்த கண்ட்ரீஸ் பாத்துக்கோங்க, அவங்க எல்லாம் பாத்துக்க கூட மாட்டாங்க. இங்க அதான் அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். இல்லாட்டி இந்த கனா படத்துல வர மாதிரி, ஏன்னா ஹிந்தியில பேசி தமிழ்ல சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணுவாரா? கேமியோ பண்ணுவாரா? ஸோ அதான் இதான் டீம். இவங்க அசம்பிள் பண்ண டீம் இதுதான். ஃபேர் இனஃப், தே ஹேவ் தேர் ரீசன்ஸ். என்ன நானும் வந்து பிரத்திகா ஓவர் ஷெஃபாலி அவள் அக்ரி ஃபுல்லி. தே ஹேவ் த டீம், தே ஹேவ் த ஸ்டார் பிளேயர்ஸ். ஹர்மன்பிரீத் கவுர் வந்து லைக் ஸ்மிருதி மந்தாரா இவங்க கோலின்னு சொன்னாங்கன்னா ஹர்மன்பிரீத் ஹேஸ் டு பி தலை. அந்த அளவுக்கு வந்து ஷீஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் லீடர். நிறைய கிரன்ச் கேம்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஷி ஹேஸ் அ ஃப்ளெக்ஸ்.
கண்டிப்பா அவங்க அதை ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு ஷி வில் வாண்ட் டு கோ ஆன் ஹை. நானும் வந்து ஒரு பெரிய ஃபேனு. ஸோ ஹர்மன்பிரீத் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. தே ஹேவ் த டீம் டு வின். நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு, எல்லா ஸ்பாட்டுக்கும் பேக்கப் இருக்கு. யாஸ்திகா இஸ் மோர் தென் அ குட் கேப்பபிள் கவர் ஃபார் கோஷ், அமன்ஜோத், வெளியே இருக்க பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வச்சு தே கேன் வின். பட் கிரன்ச் மூமெண்ட்ஸ், பிக் மூமெண்ட்ஸ் எப்படி ஆடுறாங்க, பிக் மேட்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வியூஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பத்தினும் சொல்லுங்க. இன்னும் வேற யாராச்சும் உள்ள வந்திருக்கணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டை பத்தி நீங்க நாங்க கவர் பண்றதை நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. வேற என்ன பேசணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பேசுறோம். பாய்ஸ் நீங்க உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can close. இல்ல, டீம் வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்கு. இந்த மென்ஸ் டீம் வேர்ல்ட் கப் நம்ம 2011லயும் சரி, இப்போ அந்த ரீசெண்டா 2023லயும் சரி, அந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க மாதிரி அந்த டீமா தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் தே கேன் கோ டில் தி எண்ட். ஹோப்ஃபுல்லி வில் பி பேக். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் மோர் ரிவ்யூஸ். சைன் ஆஃப் ஃபார் திஸ் இயர். பை.